ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இது மெட்ராஸ்லலாம் பார்த்திங்கன்னா மெட்ராஸும் கிடையாது, எல்லா இடமே தங்க விலை ஏறி போச்சு. அதனால் எல்லா இடமுமே திருடர்கள் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து 3-4 மணி வரையும் எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடிலாம் ஒருத்தர் தான் வருவாங்க, ஆனால் இப்போ ஒருத்தர் தான் வருதில்லை, 4-5 பேர் சேர்ந்து வராங்க. இப்போ பெரிய பெரிய கம்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு 4-5 பேர் வராங்க கூட்டமாக. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தனியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ பார்த்தேன். மொத்தமாக வராங்க, ஒரு வீட்டு வாசலாக கேமரா பெருசாக அலாரம் அடிக்குது, பயந்துவே போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகலாம் பார்க்குறாங்க, அங்கே நாய் இருக்குது பெருசாக கற்றுது, பயந்து போகிறாங்க. இதுக்கடுத்து எப்படி போய்கிட்டே இருக்கேன். போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்டை ராத்திரியில் சில பேர் வீட்டில் பூட்டுறதில்ல. நீங்கள் எப்போவுமே கேட்டை பூட்டி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா அப்படி போட்டுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏறி குதித்து அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் எல்லார் வீட்லேயும் பைப் இருக்குது, தண்ணியை திறந்து விட்றாங்க. பெருசாக சத்தம் வரும்படி தண்ணியை திறந்து விட்டு அங்கே வெயிட் பண்ணி 4 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், வெளியில் சத்தம் கேட்கும், என்ன தண்ணி திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வருவீங்க, அப்படியே 4 பேர் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அதனால் தண்ணி சத்தம் கேட்டால் கூட நீங்கள் எந்திருக்காதீங்க. தண்ணி திறந்துச்சுன்னா அப்போ யாரோ திறந்து விட்ருக்காங்கன்னா தெரியுது அப்படின்னா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுங்க, வெளியில் வராதிங்க. அதே மாதிரி மெயின் போர்டும் வெளியில் இருக்குது, அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போனாலும் நீங்கள் கண்டிப்பாக வேறு யாரோ தான் செய்கிறாங்கட்ட உடனே கதவை திறக்கவே செய்யாதுங்க. இருட்டில் இருந்தாலும் நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுங்க, வெளியில் வரவே வராதிங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வேணுன்னே லைட்டை அணைச்சிட்டு வெளியில் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா தங்க விலை வேற ஏறி போச்சு. எல்லோரும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உயிருக்கு பாதுகாப்பு வேணும், எக்காரணம் கொண்டு வாசலுக்கு வராது. எந்த காரணமாக இருந்தாலும் வெளியில் வராது. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படி தான் புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டாக வராங்க, ஒவ்வொரு வீடாக வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தண்ணியை தந்து விட்றது, மெயினை விட்றது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து அப்புறம் 4 பேர் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நேத்தியே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா புடவை வைக்கிற மாதிரியே நேற்று நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க, 10 இடத்துல வந்திருக்காங்க. இப்படி டெய்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் ஈஸியாக அந்த மிஷினை எடுத்துகிட்டு பூட்டை உடச்சிட்றாங்க. தாப்பா போட்டால் கூட தாப்பால் அறுத்துட்றாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஃப்டியும் நமக்கு இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவு ஆகுது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. வெளியிலே வந்துடாதீங்க. தண்ணி சத்தங்க, தண்ணி வேணால் போயிட்டு போகுது, அப்போ யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக வெளியில் வரவே வராதிங்க. தண்ணி இருக்குது, லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராதிங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நைட்டில் வெளியில் வராங்க. 10 மணிக்கு மேலே கதவு 2 கதவு வாசலில் போட்டுக்கோங்க. இரும்பு கதவு ஒன்று, மரக்கதவு ஒன்று, 2யும் நல்லா பூட்டிட்டு பின்னால் இருந்தால் போட்டு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமாக ஆகிட்டாங்க. எல்லா இடமும் நகை விலை ஏறி போச்சு அப்படின்ட்டு எல்லா இடமும் ரோட்டில் நடக்க முடியல. எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில், எங்கே பார்த்தாலும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.